குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா சோசியல் சயின்ஸு தேர்ட் டேர்முக்கான சிலபஸ். ஓகேங்களா? என்னென்ன சிலபஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் இருக்குது. அந்த யூனிட் 1ல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, செகண்ட் ஒன் மினரல் ரிசோர்ஸஸ், தேர்ட் ஒன் வந்து சைல்ட் சேஃப்டி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 1 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுனா என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஃப்ரீடம்காக நம்ம ஃபைட் பண்ணவங்களோட லீடர்ஸ் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதுதான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற லீடர்ஸ் யார் யார், அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஃப்ரீடம்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ்னால் பண்ணியிருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ லெட் வி ஸ்டார்ட் த லெசன்மா. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் என்ன இருக்குன்னா, சில்ட்ரன் வில் பி ஏபிள் டு நோ த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யார் யார் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க யார் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் அவங்க என்னென்ன அந்த ஃப்ரீடம்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு இது தெரியுதாம்மா, ஒரு பிக்சர் தெரியுதுங்களா? இப்போ சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிக்சர் என்னென்னா, a little girl dressed up as a Bharatiyar comes to her mother with a certificate in her hand அப்படின்ட்டு இருக்கு. அதில் பிக்சரில் ஒரு மதர் அண்ட் டாட்டர் இருக்காங்களா. அந்த கேர்ள் வந்து பாரதியாரோட காஸ்டியூம் வியர் பண்ணிவிட்டு அவங்க கையில் வந்து சர்டிஃபிகேட்டோட அவங்க அம்மா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோமா. அவங்க பேர் வந்து மீனா, அந்த கேர்ள் பேர் வந்து மீனா. நம்ம இப்போ என்ன அவங்களோட கான்வர்சேஷனில் தான் நம்ம இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன அவங்க கான்வர்சேஷனில் நமக்கு என்ன இந்த கான்வர்சேஷன் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மீனா, மாம், ஐ ஆம் ஸோ ஹாப்பி, ஐ வான் த ஃபஸ்ட் ப்ரைஸ் இன் த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் டுடே அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதர், வெரி குட், ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு ப்ரைஸ் வின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்க இல்லையா, வெரி குட், இதே மாதிரி பண்ணுங்கள், இதே மாதிரி நிறைய ப்ரைஸ் வின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அம்மானா. ஸோ அதே மாதிரி தான் மீனாவோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க, வெரி குட், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா நம்ம ஏதாவது அப்ரிஷியேஷனோ ஏதாவது கிஃப்ட்டோ ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா தேங்க்யூ சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி மீனாவும் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மதர், ஹவு வாஸ் த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட்டட் இன் யுவர் ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே மதர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மீனா கிட்ட இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் எப்படி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களாம்மா? அந்த லேட்டஸ்ட் ஸ்னோவில் என்ன இருக்குது பாருங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் 15th August. எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம்? 15th August அப்போ செலிப்ரேட் பண்ணுவோம் ஒவ்வொரு வருஷமும். இட் commemorated the nation independent from the பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டை ரூல் பண்ணிகிட்ருக்கப்போ அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கின ஃப்ரீடம் தான் இண்டிபெண்டன்ஸ் டேவாக நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? எப்போ அவங்கக்கிட்டேருந்து ஃப்ரீடம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா 15th August 1947 நமக்கு கிடைச்சிது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மீனா கேட்குறாங்க, ஐ வெண்ட் வெரி வெல், மை டீச்சர் அப்ரிஷியேட் மீ ஃபார் மை ஸ்பீச்சஸ் பாரதியார் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேன், என்னோடய டீச்சர் வந்து ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, பாரதியார் ஸ்பீச்சை நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மீனா வந்து அவங்க மதர்கிட்ட சொல்கிறாங்க. மதர், வெல் டன், ஐ மிஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் அஸ் பாரதியார் அப்படின்னு. மதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெரி குட், நல்லா பண்ணியிருக்கீங்க போல், நான் தான் உங்கள் பாரதியாரோட ஸ்பீச் பர்ஃபார்மன்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மீனா, டோன்ட் வெரி, ஐ வில் எனாக்ட் அகைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா டோன்ட் வெரிம்மா, நான் வந்து மறுபடியும் உங்களுக்காக ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதர், ஷோர், நான் சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களாம்மா? தென் மீனா வந்து எனாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீனா வந்து இப்போ பாரதியாராக ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க. என்னென்னா, ஐ ஆம் சுப்பிரமணிய பாரதி, ஐ ஆம் எ பொயட் ஆஸ் எ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து சுப்பிரமணிய பாரதி, நான் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து அந்த கவிதை மூலியமாக அவங்க வந்து ஃப்ரீடம்காக இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் நான் பொயட் அண்ட் அவர் வந்து கவிதை எழுதுகிற
எழுதுகிறவங்க பொயட் அப்படின்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் நான் வந்து பொயட்டாகவும் இருக்கேன், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாகவும் தமிழ்நாட்டிலேருந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாகவும் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் born in village called எட்டயபுரம் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக். அவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னா எட்டயபுரம்ன்ற ஒரு வில்லேஜில் பிறந்திருக்காங்க. என்ன டிஸ்ட்ரிக்? எட்டயபுரம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் பொயம்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 7. அவங்க வந்து 7 ஏஜ் இருக்கிறப்போ அவங்க வந்து போயம்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க, கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. மை போயம்ஸ் ஆர் பேட்ரியாட்டிக் அண்ட் இட் இஸ் ஆல் அபவுட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஹியூமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெண்டர் ஆல் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற மாதிரி நிறைய பொயட்டிக்னால் எழுதியிருக்காங்க, பொயட்ஸ்னால் எழுதியிருக்காங்க. கேர்ள்ஸுக்கு என்ன பவர் இருக்குது, அவங்க வந்து கண்டிப்பாக எல்லா இதுலேயும் சாதிக்க முடியும் அப்படின்றதும் ஒரு அதை பற்றின எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே அவர் தான். ஓகேங்களா? ஸோ அது மூலயமா நிறையா கேர்ள்ஸுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. ஐ ஒர்க்டு ஆஸ் ஏ டீச்சர். அவர் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு. தென் ஐ பிகம் அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆஃப் ஸ்வதேசி மித்ரா நியூஸ் பேப்பர் இன் 1904. அவர் வந்து எடிட்டராக இருந்திருக்காரு ஸ்வதேசி மித்ரா அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில். எப்போனா 1904 வந்து அவர் அசிஸ்டண்ட் எடிட்டராக இருந்திருக்காரு. ஐ ஆல்சோ மீட் மகாத்மா காந்தி இன் 1990. அவர் எப்போ காந்திஜியை பார்த்தாங்க அப்படின்னா 1919 காந்திஜியை மீட் பண்ணியிருக்காங்க. ஐ ஒர்க்டு வித் மெனி தமிழ் லீடர்ஸ். அவர் வந்து நிறைய தமிழ் லீடர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா வி.ஓ. சிதம்பரம் அண்ட் சுப்பிரமணிய சிவா, இவங்க கூடலாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மை போயம்ஸ் வந்தே மாதரம். அவரோட கவிதைலாம் என்ன அப்படின்னா வந்தே மாதரம், அச்சம் இல்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம் அப்படின்ற பீப்புளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. நம்ம சுதந்திர போராட்டத்திற்கு நிறைய பேர் வராமல் தயங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து இந்த கவிதை மூலயமா அவங்கள வந்து உணர்ச்சி பொங்க அவர் கவிதை எழுதி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களையும் ஃப்ரீடம்காக போராட எல்லாத்தையும் வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. ஓகேங்களா? மதர் வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸலண்ட் மீனா, யூ ஸ்போக் வெரி வெல். பாரதி வாஸ் indeed a great freedom fighter and one can't forget his contribution of the freedom struggle. எக்ஸலண்ட், நீங்கள் நல்லா எல்லாம் பேசியிருக்கீங்க, சூப்பராக பேசியிருக்கம்மா அப்படின்னு அவங்க அம்மா வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீ வந்து கிரேட் ஃபைட்டரை பற்றி நல்லாவே பேசியிருக்க, அவரோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்காக அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வந்து ட்ரூ, ஐ ஆல்சோ லேர்ன் அபவுட் அதர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டுடே. ஆமாம்மா, நான் வந்து உண்மைதான், அதனால் அவரோட கான்ட்ரிபியூஷனெல்லாம் நம்ம எதுவுமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி நான் நிறைய கற்றுக்கிட்டேன், படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. தென் மதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓ இஸ் இட், டெல் மீ வாட் யூ லேர்ன். ஓ அப்படியா, நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்பிரமணி பாரதி அவங்கள பற்றி இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டைட்டில் பாரதி, த நேம் ஆஃப் காடஸ் ஆஃப் நாலேஜ் வாஸ் கான்ஃபர்ட் upon him at the age 11 by the court of Ettayapuram for his ability to compose poem for any subject at a moment. அவர் எந்த சப்ஜெக்டை பற்றியும் என்ன ஒரு மொமெண்ட்டை பற்றியும் அவரால் கண்டிப்பாக ஒரு பொயட் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து நாலேஜுக்கே ஒரு காடஸ், அவ்வளோ நாலேஜ் இருக்கிற பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கலர் அவர் நேஷ்னல் ஃப்ளாக். நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் எப்படி இருக்குமோ அது மாதிரி ட்ரா பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஆக்டிவிட்டி. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு மீனா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் அப் ஆஸ் வி.ஓ. சிதம்பரம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து எப்படி மீனா வந்து பாரதியார் காஸ்டியூம் போட்டிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க ஒன் ஆஃப் ஃப்ரெண்டு வந்து வி.ஓ. சிதம்பரம் அவரோட காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. மதர் வந்து வி.ஓ. சிதம்பரம் வாஸ் ஆல்சோ கால்ட்
கப்பலோட்டிய தமிழன். அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா விஓ சிதம்பரம் அவரை வந்து இன்னொரு பேரும் இருக்குது, கப்பலோட்டிய தமிழனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Meena, yes, he was born in Tuticorin. He was lawyer and also a good orator. He took part in a Indian independent movement அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து தூத்துக்குடியில் பிறந்திருக்காரு. அவர் வந்து ஒரு லாயர், அவர் வந்து குட் ஆரட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He took part in அவர் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக அவரோட பங்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் வந்து மீனா, டிட் யூ நோ த விஓ சிதம்பரம் ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷிப்பிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா விஓ சிதம்பரம் வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு ஃபஸ்ட் இந்தியன் ஷிப்பிங் கம்பெனியாக ஆரம்பிச்சிருக்காங்க. இட் வாஸ் கால் ஸ்வதேசி ஷிப்பிங் கம்பெனி. அதோட பேர் என்ன அப்படின்னா ஸ்வதேசி ஷிப்பிங் கம்பெனி அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. மீனா, எஸ் மாம், விஓ சிதம்பரம் கெயின் த பாப்புலாரிட்டி. அவர் ரொம்ப ஃபேமஸ், அவர் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் வந்து நிறைய மக்களுக்கும் நல்லது பண்ணி அவரோட அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. மெனி பீப்புள் ஸ்டார்டட் டு ஃபாலோ ஹிம் விச் worried த பிரிட்டிஷ் பீப்புள். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்க பிரிட்டிஷ் பீப்புளுக்கு கூட அவங்க ரொம்ப ரூல் பண்ணி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களும் இவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேஸ் த பிரிட்டிஷ் சென்ட் விஓ சிதம்பரம் டு ஜெயில். அதே மாதிரி விஓ சிதம்பரம் வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஓ சிதம்பரமை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே இதில் இருக்குது பாருங்கள், லேட்டஸ்ட் நோவில் வள்ளிநாயகன் உலகநாதன் சிதம்பரம், அவரை தான் நம்ம விஓ சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டார்டஸ் ஸ்வதேசி ஸ்டீம் ஷிப்பிங் பிட்வீன் த டுட்டிகோர்னியா அண்ட் கொலம்போ அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஷிப்ஸ். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஒரு இங்கே சொன்ன இல்லையாம்மா ஷிப்பிங் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. அது வந்து தூத்துக்குடிக்கும் கொலம்போவுக்கும் யாருக்கு ஆப்போசிட்டானா பிரிட்டிஷ் ஷிப்புக்கு ஆப்போசிட்டாக அவர் ஒரு ஸ்வதேசி ஸ்டீம் ஷிப்பிங் அவர் வந்து ஆரம்பித்தார். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு மதர், யூ ஆர் ரைட். தோ ஹி வாஸ் இன் த ஜெயில் ஹி கண்டினியூட் டு ஃபைட் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ட். ஆமாம், நீ மீனா மதர் வந்து என்ன சொல்கிறாங்க மீனாவை, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், அவர் வந்து ஜெயிலில் தான் இருந்தார். அவர் வந்து அதுக்கப்புறமும் அவரை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க, இந்தியன் இண்டிபெண்டன்ட்டுக்காக ஃபைட் பண்ண ஆரம்பித்தார். ஹிஸ் பேட்ரியாட்டிசம் இன்ஸ்பயர் மெனி பீப்புள் ஈவன் டுடே. இன்னைக்கு போதிலும் அவர் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பயராக இருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய பீப்புளுக்கு இன்ஸ்பயராக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்கள ஜெயிலில் போடவும் அவர் துவண்டு போகல. அதுக்கப்புறமும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக சுதந்திரத்துக்காக அவர் போராடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாம்மா. மீனா, எஸ் மாம், தென் ஐ லேர்ன்ட் அபவுட் செண்பகராமன், ஹி வாஸ் பார்ன் இன் டுட்டிகோர்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா விஓ சிதம்பரமை பற்றி சொன்னதுக்கப்புறம் எனக்கு செண்பகராமனை பற்றியும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கற்றுக்கிட்டேன், அவர் வந்து தூத்துக்குடியில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் செண்பகராமன். ஓகேங்களா. மதர், எஸ் டியூரிங் ஹிஸ் ஸ்கூல் டேஸ் ஹீ மேட் பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட் சர் வால்டர் ஸ்ட்ரிக்லாண்ட் who took him to Austria. செண்பகராமன் completed his schooling in Austria அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவரோட ஸ்கூலிங் டேஸில் வந்து ஒரு பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட்டை பார்த்தாங்க. அவர் பேர் என்ன, சர் வால்டர் ஸ்ட்ரிக்லாண்ட். அவர் வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க செண்பகராமனை. செண்பகராமன் வந்து எங்கே ஸ்கூலிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆஸ்ட்ரியாவில் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, தோ ஹீ க்ரூ அப் இன் ஃபாரின் லேண்ட் அண்ட் ஹீ வாஸ் ஸ்டில் வெரி பேட்ரியாட்டிக். அவர் வந்து ஃபுல்லாக வளர்ந்தது எல்லாமே ஃபாரினில் தான், அவர் இன்னமும் இதாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சுதந்திரத்துக்காக போராடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதர். தட்ஸ் ரைட், செண்பகராமன் எஸ்டாப்ளிஷ் அன் ஆர்கனைசேஷன் கால் இன்டர்நேஷ்னல் ப்ரோ இந்தியா கமிட்டி. அவர் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன ஆர்கனைசேஷனா, இன்டர்நேஷ்னல் இங்கே இருக்கு பாருங்க, இன்டர்நேஷ்னல் ப்ரோ இந்தியா கம்யூனிட்டி அட் ஜூரிக் பிஃபோர் த அவுட் பிரேக் ஆஃப் த வேர்ல்டு வார் 1. அவர் வந்து வேர்ல்டு வார்க்கு முன்னாடியே ஜூரிக்குங்கிற இடத்துல அவர் வந்து கமிட்டி ஆரம்பித்தாங்க. டியூரிங் த வார் செண்பகராமன் இன்டென்சிஃபை இஸ் ரெவல்யூஷனரி ஐடியாலஜிஸ்ட். ஹி ஆல்சோ ஜாயின் த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி இன் பெர்லின் அப்படின்னு சொல்கிறாங்க.
அவங்க வந்து செண்பகராமன் வந்து எப்போ அவருக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிது என்னென்னா அவர் எங்கே ஜாயின் பண்ணார்னா பெர்லினில் இருக்கிற இந்தியன் இண்டிபெண்டன்ட் கமிட்டியில் ஜாயின் பண்ணாங்க. மீனா வந்து மை டீச்சர் டோல்ட் that he coined the slogan Jai Hind which is used till today. மை டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஸ்லோகன் இது பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஜெய் ஹிந்த் விச் யூஸ்டு இன்றைக்குமே அதை வந்து சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு மதர் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மீனா வந்து தென் ஐ லேர்ன்ட் இது ஆக்டிவிட்டிலாம் நேம் த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியல வீர சிவாஜி அப்படின்னு. இது வந்து கண்டுபிடிங்க. சரிங்களா? இந்த 2 பிக்சரும் யாருன்னு சொல்லுங்கள். நான் அப்புறமா உங்களுக்கு பிக்சர் எடுத்து அனுப்புகிறேன். மீனா தென் ஐ லேர்ன்ட் அபவுட் சுப்பிரமணிய சிவா. அதுக்கப்புறம் நான் சுப்பிரமணிய சிவாவை பற்றி லேர்ன் பண்ணேன் அப்படின்னு. இவர் தான் சுப்பிரமணிய சிவா. ஓகேங்களா? ஸோ மதர் வந்து ஹி வாஸ் எ ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் க்ரியேட்டிவ் ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதர் வந்து அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கும் ஃபைட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நல்ல க்ரியேட்டிவ் ரைட்டர், ஒரு கற்பனையான ஒரு ரைட்டர், அதிக கற்பனையுடைய ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மீனா வந்து எஸ் மாம் ஹி வாஸ் பார்ன் இன் திண்டுக்கல் அண்ட் வாஸ் வெரி பேஷனேட் அபவுட் தமிழ். அவர் வந்து ரொம்ப தமிழில் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தார். அவர் எங்கே பிறந்திருக்காருனா திண்டுக்கல்லில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சுப்பிரமணிய சிவா ஸ்டார்டட் எ மந்த்லி நியூஸ் பேப்பர் அண்ட் கணபானு அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுப்பிரமணிய சிவா ஸ்டார்டட் எ மந்த்லி நியூஸ் பேப்பர் கால் கணபானு அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருக்காங்க. He wrote many books namely ராமானுஜா விஜயம், சங்கர விஜயம் அண்ட் so on. அவர் வந்து நிறைய புக்ஸையும் ரைட் பண்ணியிருக்காரு. என்னென்னா ராமானுஜா விஜயம், சங்கர விஜயம் அப்படின்னு இது மாதிரி நிறைய எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. Then Meena he inspired many young people to join the freedom movement. This angered the British and they sent to jail அப்படின்னு. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு யங் பீப்புளுக்கு நல்ல ஒரு இன்ஸ்பைர்டாக இருந்தாங்க ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்காக, அந்த ஃப்ரீடம் ஃபைட் பண்ணுறதுக்காக. அதனால அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ரொம்ப கோவப்பட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மதர் வந்து ஈவன் தோ ஹி வாஸ் இன் ஜெயில் ஹி கண்டினியூட் ஹிஸ் ஒர்க் த ஃப்ரீடம் மூமெண்ட். அவர் ஜெயிலில் இருந்தப்பையும் அவர் ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மீனா வந்து ரியலி அப்படியாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லேட்டஸ்ட் நாலேஜ் சுப்பிரமணிய சிவா க்ளோஸ்லி ஒர்க்டு இன் விஓ சிதம்பரம் சுப்பிரமணிய பாரதி. அவர் வந்து யாருக்கு அதிகமாக க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா விஓ சிதம்பரமுக்கும் சுப்பிரமணிய பாரதியாருக்கும். எதுக்காகனா ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்காக. த கலெக்டர் ஆஃபீஸ் ஆஃப் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இஸ் நேம்ட் அஸ் தியாகி சுப்பிரமணிய சிவா மாளிகை அப்படின்ற கலெக்டர் ஆஃபீஸ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில். ஓகேங்களா? அடுத்தது மதர் டிட் யூ நோ த திருப்பூர் குமரன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீனா வந்து இவர் தான் திருப்பூர் குமரன். சரிங்களா? மீனா அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் பார்ன் இன் திருப்பூர் டியூரிங் இன் யங் ஏஜ் ஹி ஆக்டிவ்லி இன்வால்வ் ஹிம்செல்ஃப் இன் ஃப்ரீடம். அவர் வந்து திருப்பூரில் பிறந்திருக்காரு. அவர் வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப ஒரு என்தூசியாசியமாகவும் ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு கலந்துக்கிட்டார். மதர் எஸ் மீனா ஹி ஸ்டார்டட் தேசபந்த யூத் அசோசியேஷன். அவர் வந்து தேசபந்த யூத் அசோசியேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவர் யங் பீப்புளுக்கு சின்ன வயசு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பைராக இருந்திருக்காரு. இவர் ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா டியூரிங் த ப்ரொட்டஸ்ட் அகைன் த பிரிட்டிஷ் ஹீ டைட் ஹோல்டிங் த நேஷனல் ஃப்ளாக் ஆஃப் இந்தியா. பிரிட்டிஷ்க்கும் நமக்கும் சண்டை அகைன்ஸ்டாக நம்ம இருந்தப்போ, பிரிட்டிஷ் நமக்கு அகைன்ஸ்டாக இருந்தப்போ அவர் வந்து இறந்துக்கிற போகிற ஸ்டேஜில் கூட அவர் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை வந்து அது கீழே விழ போச்சான், அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இறந்ததுக்கப்புறம் கூட. ஸோ அதுதான் அதனால் அவருக்கு வந்து பேர் வந்து கொடிக்காத்த குமரன். ஹீ இஸ் கால்ட் த கொடிக்காத்த குமரன். நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை கீழே விடாமல் அவர் வந்து இறக்குற போகிற ஸ்டேஜ்லேயுமே பிடிச்சிட்டு இறந்துருக்காரு. ஸோ அந்த ஃப்ளாகை கீழே விடாமல் அது இருந்ததுனால கொடி காத்த குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மீனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அடுத்தது, ஐ ஆம் வெரி மச் இன்ஸ்பயர்ட் ஆஃப்டர் நோயிங் ஆல் த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குமா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ அப்படி தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் ரொம்பவும் இன்ஸ்பைராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மதர், their patriotism towards India and contribute of independent can never be forgotten. அவங்க வந்து நம்ம இண்டிபெண்டன்ட்காக நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப்பில் நடந்ததை. ஸோ அதனால் நம்ம எதையுமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனா வந்து they inspire and motivate us to be better citizens and serve our country. நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகவும் மோட்டிவேட் ஆகும் நம்ம இந்த சிட்டிசன் இங்கே இருக்கோம் இல்லையா, இந்த கண்ட்ரியில் நம்ம பெட்டர் சிட்டிசனாகவும் நல்ல ஒழுக்கமான சிறந்த குடிமகனாகவும் அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரிக்காக நம்ம சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மதர், யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே லேட்டஸ்ட் நோவில் லக்ஷ்மி சாகல் வாஸ் எ ரெவால்யூட்ரி ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ட் மூமெண்ட். இவங்க தான் லக்ஷ்மி சாகல். இவங்க வந்து ரெவல்யூஷனுக்காக இந்தியன் இண்டிபெண்டன்ட் மூமெண்ட்டில் இருக்காங்க. அவங்க வந்து என்னவாக இருக்காங்கன்னா இந்தியன் நேஷ்னல் ஆர்மியில் ஆஃபீஸராக இருக்காங்க. நார்மலாக எல்லாருமே கூப்பிட்றதுன்னா கேப்டன் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுதான் க்ளோசரி. அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றியும் பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்தது இதெல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சூஸு, மேட்ச்சு எல்லாமே ஆன்சர் தி ஃபாலோயிங் நான் உங்களுக்கு எழுதி அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் ஹோம்ஒர்க்ஸ் அப்புறமா சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா?